ஹே buddies, வெல்கம் பேக். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆமாம் பிளான்ட்லாம் வைக்க போகிறோம். ஸோ அதுக்கு பக்கத்தில் போய் கொஞ்சம் மண் எடுத்துகிட்டு வந்து வைக்கிறத வந்து இன்றைக்கி வீடியோவில் பார்க்கலாம். ஓகே வாங்க போகலாம். ஆமாம் வைக்கிறதுக்கு ஆமாம் இப்போ போய் நம்ம மண் எடுக்க போகிறோம். ஆமாம் நாங்கள் அப்படியே மண் எடுக்கிறதுக்கு போய்கிட்டு இருக்கோம். ஆமாம் ஒரு ஓட்டை பக்கெட் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கோம் பாருங்க. ஓட்டை பக்கெட் இல்லை, இதுவும் பாட்டு தான். பாட்டில் ஓட்டை தான் இருக்கும். எடுத்துக்கிறேங்கம்மா. ஆல்ரெடி எடுத்திருக்காங்க பாரு. நிறைய பேர் இங்கே தான் மண் எடுத்துட்டு போவாங்க. நீ கொடை பிடிச்சிருக்கலாம்ல தங்க. மண்ணு சூப்பரா இருக்கு, உடையாதுங்கம்மா. இல்ல இது அது எல்லாம் பார்த்துட்டு போறாங்க பாரு, மண் எடுக்கிறோன்னு. திருடுறோன்னு நினச்சிக்குவாங்க எல்லாரும். ஆமாம், நாங்கள் மணல் கொள்ளையிலலாம் ஈடுபடல, பார்த்துக்கோங்க. இது வந்து நாங்கள் இருக்க ஹவுஸ் ஓனர் அங்கிள் இங்கே போட்டு வச்சுருக்காரு, அதுதான் நாங்கள் எடுக்கிறோம். நல்லா இருக்குல்ல மண் சூப்பராக இருக்குது. ஸோ இதில் எடுத்துகிட்டு போயிட்டு பட்டர்ஃப்ளைலாம் பறக்குது. ஆமாம், குட்டி குட்டி பட்டர்ஃப்ளைஸ். மண் ஈரமாகவும் இருக்குது, நல்லாவும் இருக்குது. இங்கெல்லாம் வெளியே எடுத்து எல்லாரும் எடுத்து அந்த அடியில இருந்து வர்றது நல்லா இருக்கு. ஆமாம், ஸோ மேலாப்பில் கொஞ்சம் எடுத்தனால உள்ளே இருக்கிற மண் இன்னும் நல்லா இருக்கு. அந்த பக்கம் அத்தை எடுத்துட்டு போனாங்க பாத்தியா? எந்த அத்தை? ஒரு பக்கெட் நிறைய எடுத்துட்டு போனாங்க. அங்க செடி வைக்கிறதுக்கு. எந்த அத்தை? அங்க ராதாத்தை. போதும்னு நினைக்கிறேன். போதும் இப்போதைக்கு. ஸோ வேணா மறுபடியும் வந்து எடுத்துக்கலாம். கொஞ்சம் நிறைய எடுத்துக்கலாம். இல்லை இப்போதைக்கு போதும். ஸோ இதை ஃபில் பண்ணியாச்சு. வெயில், ரொம்ப வெயில். சரி நீ போய் கொடை எடுத்துட்டு வருதா? அதான் வீட்டுக்கே வந்தாச்சுங்கம்மா. இதை போகிறது தான். அம்மா இல்லைங்கம்மா, இது வந்து வேற சின்னது வச்சிருக்கேன்ல, அதுக்கு மாத்திட்டு அப்புறமா இதுக்கு எடுத்துக்கலாம். அந்த சின்னது கொஞ்சம் கழுவிட்டு வச்சுக்கலாமா? ஆமா கழுவணும். சிங்க்ல வேணாம், பாத்ரூம்க்குள்ள. இதை போய் ஹூக் பாட் வச்சிருக்கோம், ஹூக் பாட்டில் வச்சு மணி பிளான்ட் வைக்க போறேன் நான். ஆமாம், ஓகே. இவனை எங்காச்சும் பார்த்தீங்கன்னா மணி பிளான்ட் திருடன்னு கூப்பிடுங்க. ஆமாம், எங்கே போனாலும் மணி பிளான்ட் திருடிட்டு இருக்கான். இந்த பழக்கம் எத்தனை பேருக்கு இருக்குன்னு தெரியல. நான் ஒரு மணி பிளான்ட் திருடன். எங்கே போனாலும் எடுத்துகிட்டு வந்துடுவான். ஃபர்ஸ்ட் எங்கள் அம்மா இப்படி தான் இருந்துச்சு, ஏதாவது பார்த்தா திட்டிட்டு வந்து இந்த செடி வேணும் அந்த செடி வேணும். இது பாரு, அங்கங்கே வேறு ஊனி நிற்கிது. இது நல்லா இருக்கா? பார்த்து ஏதாவது பூச்சி இது இருக்க போகுது. ஏய் இந்த பூ அழகா தெரியுதுடா. ஏய் கம்பியில எல்லாம் கை வச்சிட்டு இருக்காத. இங்க பாருங்க, மணி பிளான்ட் திருடன். வாங்க நம்ம ஓடிடலாம். நான் எங்கே போனாலும் இந்த மாதிரி தான் மணி பிளான்ட் இருந்துச்சுன்னா தெரியாமல் திருடிட்டு வந்துடுவேன். எங்கே போனாலும் அப்பா இங்கே பாருடா எவ்வளோ பெரிய கொசுன்னு. இங்கே பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ஹூக் பாட்லாம் நாங்கள் வச்சுருக்கோமே. ஆமாம், ஸோ இதில் மாட்டிட்டு ஆக்சுவலாக இதில் வந்து இப்போதைக்கு மணி பிளான்ட் மட்டும்தான் எல்லாத்துலேயுமே வச்சு விட போகிறோம். இதுக்கப்புறம் மணி பிளான்ட் நல்லா வரல அப்படின்னா வேறு ஏதாவது மாற்றிக்கலாம். வரும். ஆமாம், இப்போ ஏதாவது ஒரு 3 வைக்க போதும். க்ரீப்பர் ஏதாவது இதில் க்ரீப்பர் ஏதாவது தான் வைக்க முடியும். வெத்தலை கொடி வேணால் வைக்கலாம். அது மாதிரி வச்சுக்கலாம். அது வேணா வச்சுக்கலாம். வெளியில் இருக்கா என்ன? இருக்குது, அதை எடுத்து வச்சுக்கலாம். ஸோ மணி பிளான்ட் வெத்தலை கொடி ரெண்டுமே வந்து வைக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த பாட் எல்லாத்துலேயும் மண் போட்டுக்கலாம். கல் இருக்குது இல்லை பெருசாலாம் இல்லை, நானும் கெட்டியா அது மண், கட்டி மண்.
எல்லாத்துலேயும் ஃபஸ்ட்டு மண் போட்டுடலாம். மண் போட்டுட்டு அதுக்கப்புறமா செடி வைக்கலாம். ஓகே ஓகே. ஸோ இது போதும். இந்தளவுக்கு மண் போட்டிருக்கோம் பாருங்கள். இதே மாதிரி தெரியுமானே தெரியலை, எல்லா பாட்லேயும் மண் போடலாம். நீ போடுறியா? இந்தா. கல் எவ்வளோ இருக்கும்? சின்ன சின்ன கல் இருக்கும். மண்ணில் அப்புறம் கல் இல்லாமல் இருக்குமா? இல்லை சொன்னேன். நல்லா இருக்குல்ல உடச்சுட. சின்ன வயசுல எனக்கு மண்ணில் விளையாட எவ்வளோ பிடிக்கும் தெரியும். எல்லாருக்கும் தான் பிடிக்கும். ஏதாவது வீடெல்லாம் ஆகுதுன்னா பக்கத்தில் மணல் கொட்டி வச்சு கொட்டியிருப்பாங்களா? இல்லை ஃபஸ்ட்டு இந்த பாட்டில் எல்லாத்துலேயும் வச்சுட்டு அப்புறம் இந்த பாட்லேயும் இன்னொரு 2 பாட்டு இருக்குது. அதுலேயும் வேறு ஏதாவது பெரிய செடி வைக்கலாம். ஓகே. இதில் பெருசு ரோஸ் மாதிரி வைக்கலாம். ரோஸ் போதும்னு நினைக்கிறேன். என்ன போதும்னு நினைக்கிறேன்? எல்லாத்துலேயும் மண் போட்டுடலாம். மண் விழுந்துட்டே இருக்கு. விழுகாது. தொங்க விட்டாலாம் விழுகாது. பாரு எத்தனை கீழே விழுந்து. அடியில் ஃபஸ்ட் டைம் போடும்போது கொஞ்சம் லூஸ் மண்ணாக இருக்கும்ல, அது மட்டும் விழுகும். ஓ மை காட், வெளியெல்லாம் சிந்திட்டேன் நான். போதும். எல்லாத்துலேயும் போட்டு வச்சிடலாம். செடி வந்து எடுத்து வச்சுக்கலாம். செடி எடுத்து வச்சுக்கு அப்புறமா இது பண்ணிக்கலாம். செடி எடுத்து மறுபடியும் அதுக்கு ஒருக்க ஃபில் பண்ணிட்டு இருக்கணும்ல. எல்லாத்துலேயும் போட்டு ஃபில் பண்ணி வச்சிடலாம். ஃபில் பண்ணி வச்சிட்டோம்னா அப்புறம் கொஞ்சம் வெயில் அடிக்குது. ஆமாம். ஆனால் லாஸ்ட் வீக்லாம் பார்த்தீங்கன்னா செம்ம குளிர். 3-4 days கண்டினியூஸாக மழை. 2 days நல்ல மழை. ஆமாம், நைட்லலாம் மழை. ஆக்சுவலாக வந்து சென்னையில் இருந்திருந்தா இன்னும் கொடூரமாக இருந்திருக்கும். வந்து திருப்பூரில் இருக்கனால. அங்கே பாரு எவ்வளோ பெரிய கல் பாருங்க. அது கல் நான் உடைக்கிறேன் நினச்சேன். இன்னும் 2க்கு பத்தாதுன்னு நினைக்கிறேன். ஸோ இருக்கிற வரைக்கும் போடலாம். ஓகே போதும். அப்புறம் செடி வந்தால் எடுத்துக்கலாம். நமக்கு இங்கே மண் நம்ம எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த பாட்டு எடு. இல்லை போடுறியா? ஸோ இப்போ 5 பாட்டில் ஃபில் பண்ணி வச்சுட்டோம். இன்னும் 2 பாட்டு இருக்குது. ஒரு பாட்டுக்கு ஃபுல்லாக வரும்னு நினைக்கிற நம்பர் வராது. வரும். ஒரு பாட்டுக்கு ஃபுல்லாக வரும். ஸோ எடுத்துட்டு ஒரு பாட்டுக்கு மட்டும் போய் எடுத்துக்கலாம். மறுபடி எடுத்து ஃபில் பண்ணிக்கலாம். ஸ்வைங் எப்படி ஸ்வைங் பத்தாதோ? தள்ளு அப்படியே கொட்டிடுத. இப்போ பார்த்தீங்கன்னா 6 பாட்டுக்கு மண் வந்துருச்சு. ஸோ ஒரு பாட்டுக்கு மட்டும் மண் பத்தலை. இதெல்லாம் வச்சுட்டு அதுக்கு போய் ஆமாம். அந்த ஒரு பாட்டு ஃபுல்லாக எம்டியாக தானே இருக்குது. அது பரவாயில்ல. ஸோ இதுதான் நம்ம தேடிட்டு வந்த மணி பிளான்ட். இப்போ என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இதை சின்ன சின்னதாக கட் பண்ண போகிறோம். ஓகே. ஸோ இதில் ஒரு 3 லீஃப் இல்லை 2 கட் பண்ணி 4 பாட்டில் வச்சுக்கலாம். இது ஓகேவா? ஸோ இதை 2 கட் பண்ணி 2 பாட்டில், இன்னொன்று வந்து 2 பாட்டில் கட் பண்ணி வச்சுக்கலாம். மீதி 3 பாட்டுக்கு வெத்தலை கொடி வச்சுக்கலாம். ஓகே. வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த எந்த அளவுக்கு நம்ம மண்ணுக்குள்ளே வைக்க போகிறோமோ
அதில் இருக்க லீவ்ஸ் மட்டும் தனியாக எடுத்துடலாம். இது லீவ்ஸோடு வச்சிங்க அப்படின்னாலும் இந்த லீவில் இருந்து கூட செப்பரேட்டாக ஒரு இது வந்துடும். ஓகே, ஸோ அது நோ ப்ராப்ளம். ஆமாம், சென்னையில் வச்சுருக்கோம், இன்னமும் இருக்குது. ஆனால் எப்படி இருக்கும்? நல்லா இருக்கும். இதில் பாருங்கள், ஸோ இங்கேயுமே தனித்தனியாக ரூட்ஸ் போயிருக்கு, அதனால இது நல்லா வந்துடும். அப்படிங்களா? ஆமாம், பார்ப்போம். பாருங்கள். ஸோ இப்போது இதை இதுக்குள்ளே வச்சிடலாம். இவ்வளோ பெருசுமா? ஆமாம், இந்தா வச்சுடு. வை, நான் இது பண்ணித்தரேன். நல்லா உள்ள வை. வச்சு மண். எஸ், ஓகே. அப்படியே விட்டுருங்க. இதில் நிறைய வேர் இருக்குது. ஆமாம், இதில் என்ன எல்லாத்துலேயுமே வந்து இதில் எதனால் பார்த்தீங்கன்னா இந்த சைட்லலாம் ரூட் பெருசாக இருக்குன்னா இது வந்து மண்ணில் ஃப்ளோரில் விட்டுருந்தாங்க, நிலத்தில். ஸோ எடுத்துகிட்டு வந்ததாக இருக்குல்ல. ஆமாம், இது எல்லாமே வந்து மண்ணுக்குள்ளே இருந்துச்சு, அதனால தான் நல்ல பெருசாக ஸ்ட்ராங்காக இருக்குது ரூட்ஸ் எல்லாம். அதே மாதிரி அடுத்தது, ஸோ இதில் ஒரு 2 லீவ்ஸ் விட்டுட்டு. ஆனால் இது ஏன் இப்படி இருக்கு? இது இப்படி கட்டி விடணுமோ? அது மேலே இதில் போய்க்கும், இதில் வச்சு விட்டோன்னா நேராக நின்றுக்கும். ஓகே, ஸோ இது ஒன்று வச்சாச்சு. அடுத்தது இது அப்படியே நல்லா உள்ள அமுத்துனீனாலே வந்துடும். நல்லா உள்ள தள்ளி வச்சு விட. நல்லா உள்ள தள்ளி. ஆமாம், இப்படி நல்லா கெட்டி மூடி வச்சு. ஓகே, இன்னும் கூட கொஞ்சம் உள்ளே தள்ளி வைக்கலாம் அதை. அவ்வளோதான், உடைஞ்சு போயிடும். ஓகே ஓகே, ஸோ 2 பாட்டுக்கு வச்சாச்சு. இன்னும் கொஞ்சம் இது செட் ஆனதுக்கப்புறம் மறுபடியும் கொஞ்சம் மேலே மண் போட்டுக்கலாம், அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இல்லை அப்படின்னா மண் ரொம்ப கம்மியாக இருக்க மாதிரி இருக்கும். இப்போ வச்சு பார்க்குறக்கு ஒரு மாதிரி தான் இருக்கும், வளர்ந்ததுக்கப்புறமா பார்ப்போம். ஸோ இங்கேயும் பாருங்கள், இதுலேயும் நிறைய ரூட்ஸ் இருக்குது, பெரிய பெரிய ரூட்ஸ் இருக்குது. ஸோ இது கீழே விட்டால் நல்லா வளரும் போல. ஆமாம், மண்ணில் தரையில் போகிற மாதிரி வச்சோம் அப்படின்னா அது நல்லாவே வளரும். தண்ணியில் வைக்கிறத விட மண்ணில் ரொம்ப நல்லா வளரும். பார்ப்போம் எப்படி வளரும். ஆமாம், ஸோ இதுலேயும் நான் கொஞ்சம் ரூட்ஸ் கட் பண்ணிட்டேன். சரி, ரூட்ஸ் இல்லை, லீவ்ஸ் கட் பண்ணிவிட்டு இல்லை மணி பிளான்ட்டையாவது வைப்போம். அப்படின்னு தான் இவன் திட்டு பையன் திட்டிட்டு வருவான். இல்லை அதனாலன்னு இல்லை, ஸோ மணி எனக்கு அந்த மணி பிளான்ட்டில் என்னன்னு தெரியாது, மணி பிளான்ட் ரொம்ப பிடிக்கும். ஆமாம், எனக்கு செடி வைக்கிறதே பிடிக்கும், ஆனால் மணி பிளான்ட்னா ரொம்ப பிடிக்கும். திருடிட்டு வித்தியாசமான ஆள். எல்லாம் ரோஸ் செடி வைக்கணும். அதுலேயும் வச்சு அதில் மண் கம்மியாக இருந்துச்சுல்ல, சரி மாற்றி போட்டுக்கலாம். ஸோ இதுலேயும் மொத்தம் 4 இதில் வச்சாச்சு. இப்போ கொஞ்சம் மேலே மண் ஃபில் பண்ணிக்கலாம். அது கொடு. அதுலேருந்து மண் எடுத்து ஸோ ஒரு இதில் இருந்து மண் எடுத்து ஃபில் பண்ணிவிட்டு மேலே டைட்டாக போட வேண்டாம், லூஸாகவே போட்டுக்கலாம். ஓகே, நான் ஒன்றும் நாங்கள் ரொம்ப பெரிய எக்ஸ்பர்ட்லாம் கிடையாது இந்த செடி வைக்கிறதுல, ஓகேவா? ஆமாம், ஸோ ஹாபி, பிடிக்கும், ஸோ வைப்போம். அப்புறம் அந்த பேஜ் இந்த பேஜ்னு எதையாவது பார்த்து ஓகே இப்படி ட்ரை பண்ணுவோம் அப்படி ட்ரை பண்ணுவோம்னு பண்ணிகிட்ருக்கோம், அவ்வளோதான். ஓகேவா? இது இப்படி தான் அப்படி தான் அந்த மாதிரிலாம் இல்லை. ஓகே, ஸோ தெரிஞ்ச மாதிரி வைப்போம். அதே மாதிரி புது மைக் வாங்கிக்கோ நாங்கள். ஆமாம், நாங்கள் புது மைக் வாங்கியிருக்கோம், அதில் தான் பேசிகிட்டு இருக்கோம் இப்போ. ஆமாம், உடனே வருமானம் வருதான்லாம் நினச்சிக்காதீங்க. யூடியூப்லேருந்து வந்து மைக் வாங்கிட்டாங்க போல போய் சொல்லிட்டு. ஸோ இன்னும் அந்தளவுக்குலாம் நாங்கள் பெரிய ஆள் ஆகலை, கூடிய சீக்கிரம் ஆயிடலாம் உங்கள் சப்போர்ட்டோட. ஓகே, சப்போர்ட் இருந்தால் ஆயிடலாம். ஆமாம், 500க்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கும். ஆமாம், ரொம்ப 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 பக்கத்தில் இருக்கும். இன்னும் மண்ணு போடுறதில்ல. ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம், ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலிஸ் எல்லாருக்கும் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள்.
கடைசியில் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா 6 பாட்டுக்கு போட்ட மண் 5 பாட்டோட முடிஞ்சுது. ஏய் என்ன இத்தனை போட்டா இருக்க? ஓகே, அது ஃபுல்லாக எடுத்து அப்படியே அதில் போட்டு விட்ரு. இங்கெல்லாம் எம்டியாக இருக்கு பாரு. இது அடியில் கீழே விழுகுது கீழே விழுகுது. எங்கே விழுகுது? ஆமால இது அடியில் நல்லா போய் செட் ஆயிடுச்சு. அங்கே அந்த சைடில் போட்டுவிடு. போதும். சம்டைம்ஸ் மைண்ட் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக ஒரு மாதிரி பைத்தியம் முடித்த மாதிரிலாம் இருக்கும் தெரியுமா? அந்த மாதிரி டைமில் இந்த வேலையெல்லாம் பண்ணோம்னா கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்கும், ரிலாக்ஸ்டாக இருக்கும். மண்ணில் விளையாண்ட ஜாலியாக இருக்கும். ஆமாம். ஓ மை காட், நல்ல மண்ணாக இருக்கணும். ஓகே, ஸோ இப்போ நம்ம 4 பாட்டில் மண் வச்சா இந்த ரூட்டோட அப்படியே அமுத்தி விட்டுரு. நாலு பாட்டு ஃபுல்லாக செடி வச்சாச்சு. இன்னும் ஒரு 3 பாட் இருக்குது, ஹேங்கிங் பாட். அதுக்கு வெத்தலை கொடி அது வந்து எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கலாம். ஓகே ஓகே, ஸோ இப்போ இது நம்ம ஹேங் பண்ணலாம். ஓகேவா? ஹேங் பண்ணுறது பாருங்கள். பண்ணதுக்கப்புறம் காட்டுறோம். இதோ இதெல்லாம் வந்து எங்கள் அம்மா வச்சது. அதுதான் இந்த மணி பிளான்ட்டு. ஆமாம், ஸோ அந்த மணி பிளான்ட்டும் நான் தான் திருடிட்டு வந்தேன். ஆமாம், இதுவும் அதில் இருக்க வெத்தலை கொடியும் நான் எடுத்துகிட்டு வந்தது. மித்ததெல்லாம் வந்து என்ற மாமியார் வச்சாங்கோ. எஸ். இது என்ன செடி தான் வச்சோம்? அது துளசி செடி. எங்கள் அம்மா ஒன்று வச்சுருந்துச்சு. அதான் துளசி. கருவேப்பிலை. ஆமாம், அது கருவேப்பிலை. செகண்ட் ஒன் அது மல்லிகைப்பூ. ஆக்சுவலாக இந்த செம்பருத்தி வந்துச்சு. அந்த பூவை எடுத்து வந்து சாமிக்கு வச்சாச்சு. ஒன்று அதுலேயே கீழே விழுந்துச்சு பாருங்க. மாதிரி இப்போ தான் கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணிக்கோம். சரி வாங்க, கூடிய சீக்கிரம் நல்லா இங்கே செடி வைக்கலாம் நம்ம. இப்போ இங்கெல்லாம் நம்ம வந்து போட்டு வச்சுருக்கோம். இதை எடுத்துகிட்டு போய் ஹூக் பண்ணலாம். லைட் போட்டுக்கோ இரு. ஓகேவா? ஸோ இதில் நம்ம ஒன்று ஒன்றா ஹூக் பண்ணிடலாம். ஹூக் பண்ணி விட்டுட்டா ஓகே. ஸோ இது இதுலேயே வந்துடும். நான் இன்னும் 2 எடுத்துகிட்டு வரேன். இங்கே பாருங்க, இந்த 2ம் ஐயோ ஒன்று ஒன்றா மாட்டிக்கலாம். மாட்ட முடியல. இது கொஞ்சம் அமுத்தணும். ஓகே, the last one, this. ஓகே, அவ்வளோதான். ஆமாம். ஸோ எப்படி இருக்குன்றத கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் வளர்ந்து ஆமாம், இது ஃபுல்லாக அப்படியே சுற்றி வந்தால் அழகாக இருக்கும்னு சொல்லிட்டு நாங்கள் இங்கே ஹேங் பண்ணியிருக்கோம் அந்த மாதிரி. எஸ். ஸோ இப்போது இதுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றலாம். இருங்க, நான் தண்ணி எடுத்துகிட்டு வரேன். எப்போவுமே ஒரு செடி வைக்கிறோன்னா கண்டிப்பாக அதுக்கு தண்ணி விடணும். ஓகே, ஸோ இப்போ நம்ம செடி வச்சாச்சு. ஸோ தண்ணி விடலாம். அதே மாதிரி நிறைய தண்ணி விட்டுறாதீங்க, அளவாக கொஞ்சமாக தண்ணி விட்டிங்கனாலே போதும். டெய்லி. ஆமாம். ஸோ அதே மாதிரி இதுக்கு நிறைய தண்ணி ஊற்றணும் அப்படின்றதும் இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றினாலே போதும். ஸோ எல்லா செடிக்கும் கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றிடலாம்.
ஸோ தண்ணி ஊற்றுனீங்கன்னா மண்ணும் கொஞ்சம் செட் ஆகி டைட் ஆயிரும். அதுக்கப்புறம் உங்களுக்கு வேணுன்ற மாதிரி நீங்கள் அதில் கொஞ்சம் தண்ணி அதிகமாக ஊற்றிட்டேன்னு நினைக்கிறேன். சரி பரவாயில்ல. ஓகே லெட்ஸ் சி. ஸோ டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் கீழே அப்படியே ஸோ இதில் தண்ணி வடிஞ்சதுன்னா கீழே இதில் ட்ரிப் ஆகிக்கும். அதனால கீழே ஓகே போட்டுக்கலாம் துணி இங்கே மட்டும். தட்ஸ் இட். ஸோ தண்ணி வந்து எனக்கு தெரிஞ்சு எக்ஸஸாக அதிகமாக எதுலேயும் ஊற்றலை, எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. எக்ஸஸாக இருந்தால் இன்னொரு ட்ரிப் ஆகிருக்கும் கீழே. ஸோ செடி வச்சு முடிச்சாச்சு. ஓகே இதோட இந்த வீடியோ வந்து ஆமாம் முடிஞ்சு. அங்கே செடி வைக்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா டூ லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ யார் யாருக்கு என்னென்ன செடி வைக்க பிடிக்கும், என்னென்ன செடி வச்சுருக்கீங்கன்றத கமெண்ட்டில் பண்ணுங்கள். ஆமாம் ஸோ நீங்கள் சொல்லுங்கள். அதே மாதிரி செடி கிடச்சிது இல்லை வாங்கினோம் அப்படின்னா அது கண்டிப்பாக வீடியோ பண்ணி போடுறோம். ஓகே பாய். பாய் சொல்கிறதுக்கு முன்னாடி இதுக்கு அடுத்து வந்து நாங்கள் ஸோ இன்ஸ்டாகிராமில் வந்து ஆன்சர் பண்ணி நாங்கள் பண்ணுறோம். ஓகே அதில் ரெஸ்பான்ஸ் பண்ணுறதுக்கே வந்து சிலது எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு தனியாக தான் நாங்கள் வீடியோ போடணும். ஏன்னா ஒரே வீடியோவில் போட முடியாது. ஸோ அதனால அது கொஞ்சம் லேட்டாக தான் வரும். அது ஸோ என்னென்ன கொஷின்ஸ் கேட்டிருக்கீங்க அதுக்கான ரெஸ்பான்ஸ் குட்டியாக வந்து ஒரு வீடியோவாக சீக்கிரமாக போடுறோம். ஓகே ஸோ அன்டில் தென் மேபி பார்ட் 2 கூட அது வரலாம் இருக்கலாம். ஓகே ஸோ அன்டில் தென் எல்லாருக்கும் பாய்.